வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராம ஊராட்சி செயலாளர் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூ வந்து 12ஆம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ 11ஆம் தேதி நமக்கு என்ன ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ எதிர்பாராத ஒரு சில காரணத்தினால இந்த இன்டர்வியூ வந்து டிலே ஆகுது. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நிர்வாக காரணத்துக்காக இது டிலே ஆகுதுன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் வந்து இது ஏன் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியல் இன்ஃபோ தெரிஞ்சா சொல்லுங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருந்தீங்க, யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அஃபிஷியலான இன்ஃபோ வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவரோட கலெக்டர் ஆஃபீஸில் போய் செக் பண்ணப்போ சரி, இந்த இன்ஃபோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் டைம் போய் கேட்டப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிஷியலாக வந்து வெப்சைட்டில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து 1 வீக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ திரும்பி அகைன் போய் செக் பண்ணப்போ சரி, அதே மாதிரி நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவரோட கலெக்டரேட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணப்போ சரி, கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ்னால தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு சொன்ன அந்த ப்ரூஃப்மே நான் உங்களுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெசேஜ் தான் அவர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனாரு. அவருக்கும் இதுதான் கலெக்டரேட் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக போஸ்ட் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒரு டவுட் இருக்குது, அந்த மெரிட் லிஸ்ட்டில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்னு ஃபைல் பண்ணப்ப நம்ம திரும்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணால் இன்டர்வியூ எகைன் கேன்சல் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மெயினாக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபோ வந்து டிஎன்ஆர்லேருந்து கொடுத்து தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் ஃபர்தராக நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக என்னென்ன ரீசன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ கீழே தெரியுது பார்த்தீங்களா 2வது மெசேஜ், இது வந்து வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. யூடியூப்லையுமே அவர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாரு. அவங்க டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏ வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் வந்து வாங்கி தரேன், விச் இஸ் மணி பேஸ் பண்ணி எனக்கு நீ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்டர்வியூக்கே செலக்ட் ஆகலை. ஸோ அவர் என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டார் அப்படின்னா, இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்தப்போ அவர் கேட்டிருந்தாரு இன்டர்வியூக்கு முன்னாடி. ஸோ நான் இன்டர்வியூக்கே செலக்ட் ஆகலை, ஸோ இப்போதைக்கு வந்து எங்கள் ஒரு எம்எல்ஏ வாங்கி தரேன், நான் உனக்கு இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ செலெக்ஷனே ஆகாமல் எப்படி வேலை வாங்கி தர முடியும், அது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே கேட்டிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட அப்போ நான் என்ன இன்ஃபோ சொல்லியிருந்தேன்னா, ஸோ அது பாசிபிளா இல்லைங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் த அஃபிஷியல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பொறுத்து தான். பட் ஸ்டில் நீங்கள் அமௌண்ட் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட, ஸோ அஃபிஷியலாக வந்து அவங்க ஆர்டர் காப்பி உங்களுக்கு கையில் கொடுத்தா மட்டும் கொடுங்கன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு மெரிட் லிஸ்ட்டை அஃபிஷியலாக வெளியிட்டுட்டாங்க. இப்போ மெரிட் லிஸ்ட்டை இல்லாத ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் காப்பி போணுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ பட் ஸ்டில் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களையுமே இதே மாதிரி நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணலாம். முதல்ல அஃபிஷியலாக ரீச் அவுட் பண்ணுறாங்களா பாருங்கள். நிறைய பேர் இடையில வந்து எப்படி சொல்கிறது, தரகர்கள் மாதிரி இருந்து ஜஸ்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டு உங்க ஏமாத்திட்டு போனால் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் போகணும். ஸோ இது வந்து மேஜராக படித்து எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். முடிஞ்ச அளவுக்கு படித்து எழுதி மார்க் வாங்குங்க. இதுக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இல்லை 20 லட்சமோ கொடுக்கறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் வந்து யார் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறா, அஃபிஷியல் இன்ஃபோ என்ன, ஒருவேளை நாளைக்கு பணம் கொடுத்துட்டு பணம் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த பணம் குடுக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ ஏன்னா இப்போ வந்து எலக்ஷன் வரப்போது, கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். உங்க பணத்துக்கு ஒரு உத்தரவாதமே கிடையாது. ஸோ யோசிச்சுட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ ஏன் வந்து டிலே ஆயிடுச்சுன்னு வேற சில ரீசன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் இஷ்யூ தான். ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அதாவது 11ஆம் தேதி வரைக்குமே வந்து கால் லெட்டர் வரல. ஸோ நான் எப்படி போய் இன்டர்வியூ அட்டெண்ட் முடியும்? கால் லெட்டர் வரலன்னா எனக்கு இன்டர்வியூலயே விட மாட்டாங்க. ஆனா எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லயே நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஆள் வந்து 9 டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப 8 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க பேருக்கு பதிலா வேற யாரு பேராச்சும் வந்திருக்கணும். ஸோ அப்ப 8 பேரோட ஜாப்க்கான இன்டர்வியூ வந்து அந்த இடத்துல வேஸ்ட்டா போயிருக்கணும். ஸோ அதுதான் ஃபேக்ட் கூட. ஸோ அந்த மாரி நெறைய பேர் நெறைய டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அந்த டூப்ளிகேட் எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் லிஸ்ட் கண்டிப்பா வெளியிடுவாங்க. ஸோ அதே மாரி இன்டர்வியூ பேனல் அவைலபிலிட்டி நான் முன்னாடியே வந்து அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஹேண்ட் புக் வச்சு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இன்டர்வியூ பேனலுக்கு யார் யாரெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அசோசியேட் டைரக்டர் இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு போட்டிருந்தாங்க.
இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரே நாள் 12ஆம் தேதியில வர வச்சு, ஸோ எல்லாருக்குமே எப்படி இப்ப தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து 400+ பீப்பிள் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 93 வேக்கன்சி. இன்டு 5 போட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 350 அந்த ரேஞ்சுக்கு மேலயாச்சும் இன்டர்வியூக்கு வருவாங்க. ஸோ அப்ப அவ்வளோ பேருக்கும் ஒரே நாள்ல அவங்களால எப்படி இன்டர்வியூ எடுக்க முடியுங்கிறது இங்க ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாரி பேனல் இஷ்யூ அந்த அவ்வளோ பேர் வர எல்லாரையும் ஒரு ஸ்டாஃப் வச்சு மேனேஜ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எஸ்ஏஆர் விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய இஷ்யூ இருக்கிறதுனால தான் இந்த அ இன்டர்வியூ டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நிர்வாகத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ற அளவுக்கு நம்மளால முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ இன்டர்வியூக்கு 2, 3 டேட் குடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு முக்கியமான இன்ஃபோ வந்து நான் தம்ப்நெயில்லயே சொல்லியிருப்பேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய லிஸ்ட் வெளியிடவும் சான்ஸ் இருக்கு. இல்லன்னா எல்லா கேண்டிடேட்டுமே செலக்டட்ன்னு சொல்லவும் சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட்ல ஆல்ரெடி கன்ஃப்யூஷன் நெறைய போயிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும் டூப்ளிகேட் அது இதுன்னு நான் ஏன் செலக்ட் ஆகல அப்படின்னு. ஸோ இது இல்லாம கண்டிப்பா புதிய மெரிட் லிஸ்ட் அவங்க கண்டிப்பா விடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கேண்டிடேட்டுமே இன்டர்வியூக்கு செலக்டட் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துருவாங்க. அப்ளை பண்ண எல்லாருமே இன்டர்வியூக்கு செலக்டட் இந்த வருஷம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூ அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூக்கு வரலாம். வந்து நீங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூ ட்ரை பண்ணி, இன்டர்வியூல யார் அதிக மார்க் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு பிளஸ் 10த் மார்க் முன்னாடி சொன்ன மாரி 85+15 அது மாறப்போறதில்ல. ஸோ அந்த 85% உங்க 10த் மார்க் இன்டர்வியூல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அவங்களுக்கு 15 மார்க் போட்டு, உங்களுக்கு வந்து நாங்க வந்து இது பண்ணிடுவோம். உங்களோட ஃபைனல் ஆர்டர் காப்பி அத பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது கஷ்டங்கிறதுனால, மேபி எக்ஸாம் மாரி கூட கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா, இப்ப நமக்கு வந்து அ விவோ அசிஸ்டன்ட் வேலைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. சாரி ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம்ல யாரெல்லாம் செலக்டடோ அவங்கள தான் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் கூட இங்க ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் அப்ளை பண்ணி நெறைய பேர் வந்து கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்தா கூட, உங்க எல்லாருக்கும் இது ஒரு லாஸ்ட் ஹோப். கண்டிப்பா வந்து இது கேஸ் இல்ல இத பேஸ் பண்ணி இஷ்யூ அஃபிஷியலா போயிட்டு இருக்குங்கிறப்ப, வேற வழியே இல்லாம எல்லாருக்கும் வந்து இப்ப எப்படி டிஎன்பிஎஸ்சில கண்டக்ட் பண்றாங்க, அந்த மாரி ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அவங்க எல்லாரையும் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணி இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதுதான் ஃபைனல் ப்ரொசீஜரா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ நான் வந்து எப்பவுமே நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அஃபிஷியல் இன்ஃபோ கிடைச்சா மட்டும் தான் அத பத்தின வீடியோ போடுவேன்னு. ஸோ இது எனக்குமே கலெக்டரேட் ஆஃபீஸ்ல அஃபிஷியல் இன்ஃபோ கிடைச்சுச்சு. அதே மாரி ஒரு சப்ஸ்கிரைபருமே கேட்டு அவர் அத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு 2 பேருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா ஒரு மணி பேஸ்டுன்னு வரப்ப யாரும் வந்து அஃபிஷியலா யார்ட்டயும் சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் அவர் அத பத்தின ஒரு டவுட் கேட்டு, சார் காச குடுத்து ஏமாறாம இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாரி சிமிலர் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா என்ன Instagramல ரீச் அவுட் பண்ணி கேளுங்க. ஆர் YouTubeல கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரெஸ்பாண்ட் பண்றேன். அதே மாரி முடிஞ்சா நீங்க எல்லாரும் உங்க ஊர்ல பக்கத்துல இருக்க தாலுகா ஆஃபீஸோ, பிடிஓ ஆஃபீஸோ, இல்ல கலெக்டரேட் ஆஃபீஸோ போய் செக் பண்ணி பாருங்க. எதுனால வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூ டிலே ஆயிருக்கு. ஸோ தாலுகா ஆஃபீஸ் பேசிக்கலி ரெவென்யூல வந்துரும். ஸோ பிடிஓ ஆஃபீஸ் அண்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ்லாம் வந்து இது உள்ள தான் வரும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் அத பத்தின வீடியோவும் போடுறேன். ஸோ இது இப்போ இருக்கிற இந்த கேப்ல நம்ம நெறைய வந்து ஃபேக் விஷயம் எதுவும் யோசிக்காம எக்ஸாம் வந்து கண்டிப்பா இன்டர்வியூ ஆர் எக்ஸாம் இந்த வேலைக்கு இருக்கு. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ, செலக்ட் ஆனவங்க யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்பல்சரி நீங்க செலக்டட் தான். நீங்க எல்லாருமே வந்து அடுத்தது மார்க் டெஸ்ட் வேணுனா மார்க் டெஸ்ட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நெறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்கூல்ல என்ன படிச்சீங்க? 12த்ல என்ன படிச்சீங்க? ஸோ அந்த மாரி விஷயம் நெறைய அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு கண்டிப்பா தெரியாது. விவோ அசிஸ்டன்ட் இன்டர்வியூக்கு போனவருக்கு திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 திருக்குறள் மாரி குடுத்து, இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கே அவரோட ப்ராசஸ் அதுதான். அது இல்லாம இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம், கோவிட் அத பத்தின பேசிக் விஷயம் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் பேசிக்கான இது. ஸோ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.